ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல, தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா. அதோட ஸ்டார்டிங் 7 சொல்லிடலான்னு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டோம், ப்ரிவியூலாம் போட்டு உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கணுன்னு போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. பர்தீப் நர்வாலையை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்றதும் நான் சொல்லியிருக்கேன், சான்ஸ் கொடுக்கலன்னு. அதுவும் பார்க்குறதுனா பார்த்துருங்க. நாளைக்கு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ இருக்குது, அதை பிடிக்கிறவங்க கிரிக்கெட்டையும் பார்த்துக்கலாம். எனிவே இப்போ என்ன பேச போகிறேன், ஸ்டார்டிங் 7 பேர் வேணும் இல்லையா? இன்றைக்கி 2வது மேட்ச் நமக்கு சென்னையில், 3வது மேட்ச். இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் இருக்குது சென்னையில், குஜராத் கூட நாளன்னைக்கு. அதோட வேறு ஊருக்கு போக வேண்டியதான். ஹோம் மேட்ச் முடிஞ்சிடும். 2 ஹோம் மேட்ச்சும் தோத்துட்டோம். பட் லாஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஹோப் அளவே வைங்க பாய்ஸ், ஃபைட் அண்ட் லூஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். வின்னிங் இஸ் நாட் எவ்ரி திங். எப்போதும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. சம்படி வின், சம்படி வில் லூஸ். பட் த மேனர் யூ லூஸ். எந்த விதத்தில் நீங்கள் தோக்குறீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். எடுத்தோன்னே கிவ் அப் பண்ணிடுறீங்களா, லாஸ்ட் ஒர்க்கு ஃபைட் பண்ணுறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு நேர் கூட போட்டிருந்தாரு, கண்டிப்பாக இவங்களாம் கப்பு ஜெயிக்க மாட்டாங்க. கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஃபைட் பண்ணி தோறுங்க. எல்லாரும் 12 பேரும் கப்பு ஜெயிக்க முடியாது, ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. ஆர்சிபி எடுத்துங்க, 16 வருஷமாக ஜெயிக்கல. அதுக்காக அவங்களோட இது மவுஸ் குறைஞ்சிடுச்சா? நான் விராட் கோலி ஆகட்டும், ஆர்சிபி ஆகட்டும். இந்தியன் டீமே எடுத்துக்கலாம், ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே வேர்ல்ட் கப் ஜெயிச்சதில்லை. அதுக்காக அது நாட் பேட் பிளேயர். பவன் ஷெராவத்தோட டீம் இப்போ பின்னாடி நிற்கிது, அதுக்காக இஸ் நாட் அ பேட் பிளேயர். இவளையே பர்தீப் நர்வால் நிறைய சான்ஸே கொடுக்க மாட்டாங்க, இஸ் நாட் அ பேட் பிளேயர். அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது. இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் அ கேம். இதில் மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணி மூவ் ஃபார்வர்ட். அதே நினச்சிட்டு இருக்கணும். நிறைய பேர் சொன்னீங்க, என்ன நான் பார்க்க மாட்டேன் சார், கபடி தோக்குறாங்க சார்னு. வெற்றி தோல்வி சகஜம். அந்த கீழே விழுவுறது தப்பு இல்லை, விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. எந்திரிச்சு நிற்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் 6 மேட்ச்சு தானே இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, 16 மேட்ச் இருக்குது. டூ ஏர்லி டு சே. எனிவே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங் 7 என்ன கேட்டிங்கன்னா, நான் கோச்சாக இருந்தால் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஒரே ஒரு மேட்ச் கொடுத்துட்டு மாசான முத்துவனை நீங்கள் போய் உட்கார வச்சிங்கன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு மேட்ச்சில் யூ கேனாட் ஜட்ஜ். நிறைய பேர் சொன்னீங்க சுதாகர் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணார். சுதாகர் ஏன் யூஸ் பண்ணார்னா, அவங்க கோச் போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், பாட்னா பைரட்ஸ் 1.5 மாதமாக விக்ரஸ் ட்ரைனிங்கில் நாங்கள் பார்த்தோம். சுதாகர் மாதிரி ஒரு பிரில்லியன்ட், எங்களுக்கு ட்ரம்ப் கார்டே அவர் தான். ரொம்ப ஹாப்பி டு கேட்டு சுதாகர் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஏற்றி ஃபுல்லாக விளையாட வைக்க போகிறோம். நாங்கள் முதலே முடிவு பண்ணது தான் 2வது மேட்ச்சில் விளையாட வச்சோன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பசங்களுக்கு நம்மளும் சத்தம் போட்டு தான் கோச் மாற்றினார். அது வரைக்கும் மாத்திர ஐடியாவே இல்லையே அவர். 2 மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவர், நரேந்திர அஜிக்கு இப்போ ரொம்ப பிரமாதம், எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ரைடரு, வேரியேஷன் இல்லை, அதனால தான் விளையாட வைக்கலன்னு சொன்னார் 2 மேட்ச் முன்னாடி. அப்போ என்ன ரிவ்யூவில் கேட்டேன், அப்போ எதுக்கு எடுத்து வச்சிங்க ஆப்ஷனில்? அப்போ தெரியாதா எல்லாரும் ஒரே மாதிரி ரைடர்னு? எனிவே, சான்ஸ் கொடுத்தாகணும். யூ வாஸ் சப்போஸ் டு கிவ் தட் சான்ஸ். ஏன்னா மேட்ச் பாட்னா பரிசுக்கு அப்புறம் தோத்ததுக்கப்புறம் 12,000 ஹோம் சப்போர்ட்டே டென்ஷன் ஆகிட்டாங்க. அவ்வளோ சப்போர்ட் இருந்தும் நீங்கள் தோத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈக்குவலாக இருந்ததுக்கப்புறம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அதனால தோக்குற யங்ஸ்டர் வச்சு தோறுங்க. சாகர் வேறு இன்ஜுரி ஆகிட்டாரு. சாகர் கண்டிப்பாக நீங்கள் விளையாட மாட்டேன். நான் அதே 7 தான் போவேன். இமான்ஷு நர்வால், மாசானா முத்து, ஒரே ஒரு சேஞ்சு, பிரிங் ஒன் மோர் ரைடர். ரைடரில் பாயிண்ட் ரொம்ப கம்மியாகுது, போனஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன மேட்ச் சப்ஸ்டியூட் வந்து அஜிங்கே பவார். சில்லி மிஸ்டேக், சில்லிஸ் ஆஃப் சில்லி. புதுசாக விளையாடுறவங்க பண்ணலாம், 5 வருஷமாக விளையாடுறவர் இப்படி பண்ணலாமா? ஸோ அதனால தான் நம்ம தோத்தோம். ஜத்தீன் இல்லைன்னா என்ன கேட்டால் அல்லூர் சதீஷ் விளையாட வைங்க. தமிழ் க்ரௌடுக்கு முன்னாடி விளையாட வச்சா தான் ஒரு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நீங்கள் திடீர்னு கொண்டு போய் டெல்லியில், மும்பையில விளையாட வச்சிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ அத்தனை 12,000 பேரை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம அல்லூர் சதீஷ்க்கு. ஏன்னா நம்ம பிளேயர், தமிழ் க்ரௌடு தான் வருது அங்கே பார்க்கறதுக்கு மேட்ச்சு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட். மாசான முத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் அல்லூர் சதீஷ் விளையாட வச்சுருங்க 3வது ரைடராக. சப்ஸ்டியூட்டாக கொண்டு வரீங்களா, ஸ்டார்டிங்லாம் கொண்டு வரீங்களா, இது என்னோட ஒப்பீனியன். எப்படி தோக்குறீங்க? கண்டிப்பாக ஜெயிப்போம். ஃபைட் ஹார்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். கோச் கார்னரில் சரியான டெசிஷன் எடுக்கணும் அவர். பார்ப்போம். டிஃபென்ஸில் யார் கேட்பீங்க? சாயல் குலே. அஃப்கோர்ஸ் இ லுக்ஸ் ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் கேப்டனாக இருக்கிற மாதிரி தான் தெரிகிறார். கோச் காரில் எது கேட்டார் அவர் கோச் காரில் இப்படி பண்ணிருக்கலாமேன்னு. சாகர் அப்படி இல்லை, அப்படியே பொறுமையாக இருப்பார். எனிவே ஒரு இன்ஜுரி. சாயல் குலியா, அபிஷேக் லெஃப்ட் கவர் விளையாடுறோம். போன மேட்சை 4 மேட்ச் பாயிண்ட் எடுத்து டேஷ் ஒரு தள்ளு போய் விழுறாங்க டொப்புன்னு. ஸோ அவர் கண்டிப்பாக விளையாடட்டும். அப்புறம் ஆமிர் உஸ்தன் பஸ்தாமி, எனி டே ஈரானியன் பிளேயர்ஸ் ஆர் மேட்ச் வின்னர்ஸ். கண்டிப்பாக ஒரு ஃபுல்லாக சான்ஸ் தரணும். 5 நிமிஷத்துக்கு அனுப்புறது, 2 நிமிஷத்துக்கு அனுப்புறது, இதெல்லாம் வச்சிங்கன்னா எங்கேருந்து ஜெயிக்கிறது மேட்ச்சு? பண்ணவே கூடாது. பிளேயிங் ஃபுல். அப்புறம் இமான்ஷு லெஃப்ட் கார்னர், அவர் நல்ல பிளேயர் தான், 3 பாயிண்ட் எடுத்தார். இந்த 7 இதில் ஏதாவது ஒரு இன்ஜுரி, யாரோ அவுட் ஆஃப் ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா அப்கோர்ஸ் சப்ஸ்டிடியூட்டில் இருக்காங்க. அஜிங்கே பவார், இமான்ஷு சிங், நரேந்தர், செல்வமணிலாம் இருக்கார், யாராவது யூஸ் பண்ணுங்கள். டிஃபென்ஸில் நிதிஷ்குமார் இருக்கார், ரோனக் இருக்கார், விஷால் இருக்கார், யாரை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்மிங் டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் போன மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் தோத்துட்டாங்க 1 பாயிண்டில். நம்மள மாதிரி தான். ஆமாம், 37-36 பவன் ஷெராவத் டீமில். அண்ட் அவங்ககிட்ட சிவம் பட்டாரேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 12 பாயிண்ட் எடுத்தார். அவர் விளையாடுவார். வினய் விளையாடுவார், 9 பாயிண்ட்ஸ் எடுத்தார். சித்தார்த் தேசாய் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கார். ஆனால் எனி டே டேஞ்சரஸ் ஃபெலோ, பாகுபலி. அவர் எப்போ வேணால் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார், ஜாகிரதையாக இருக்கணும்.
மேபி அஷிஷை கூட யூஸ் பண்ணுவாங்க ஆல்ரவுண்டராக. டிஃபென்ஸுக்கு வந்தீங்கன்னா அவங்க கேப்டனே வெரி குட் டிஃபெண்டர். ஆனால் இந்த சீசன் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. ஜெய்தீப் தையா அவர். அண்ட் அவங்ககிட்ட இன்னொருத்தர் இருக்காங்க மோஹித் நந்தல். அவர் வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே 18 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. அவங்க டிஃபென்ஸ் நம்ம டிஃபென்ஸோட மோசமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஹித்னு இன்னொரு கார்னர் இருக்காரு, அவர் விளையாடுவாங்க நினைக்கிறேன். அவங்ககிட்ட சப்ஸ்டியூட்டில் ராகுல் செட்பால்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ரைட் பாப்பா, இதுதான் என்னோட ஸ்டார்டிங் செவன் ஒத்துப்பீங்க நினைப்போம். உங்கள் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ். என்ன கருத்து சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம். 25,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிட்டோம், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கோல் 50,000. எல்லாம் உங்கள் கீழே தான் இருக்குது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரே பார்த்து நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.